அன்பார்ந்த ஞானதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. அற்புதமான பதிவு என்பது ஒரு மனிதனுடைய வருமானம் என்பது அவனுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று முன்னோர்கள் சொல்லியது உண்மை. அப்ப இது எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் நம்மளுடைய 2வது நட்சத்திரத்திற்கு அதற்குண்டான சிம்பல்களை எடுத்து நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு எவ்வளவு தூரத்திற்கு என்ன சொன்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது என்பதை தெரியாதுன்னா மனித வாழ்க்கையில் என்ன சொன்னா இன்று வரை ஜோதிடத்தில் இதுதான் முடிவுரை என்று யாரும் சொல்லலை. ஏன்னா அந்த அளவுக்கு முடிவுரை என்பதை இறைவன் காட்டி கொடுத்து விட்டார் என்று சொன்னால் நாம இந்த சும்மா இருக்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால அது உழைப்பித்தான் வரும். அப்போ உழைப்பித்தான் வரும். அப்படிங்கும்போது இப்ப 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் எங்க இருக்கும்? அதே 1, 5, 9. அந்த 1, 5, 9ல இது 2வது நட்சத்திரமாகவும், 5ஆம் இடத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்தில் 11வது நட்சத்திரமாகவும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் 20வது நட்சத்திரமாகவும் இருக்கும். அப்ப நாம என்ன சொல்லியிருக்கோம்? ஜென்ம ராசி அதற்கு 5வது ராசி 9வது ராசி செருக்கு உடைய ராசி. செருக்குன்னா நான் யார் தெரியுமா, என்னுடைய வர்க்கம் என்ன தெரியுமா, என்னுடைய அமைப்பு என்ன தெரியுமா, எங்க தாத்தா யாரு தெரியுமா, எங்க பாட்டி யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய வீரவசனம் பேசக்கூடியது. அப்ப எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய 2வது நட்சத்திரம் ஜென்மத்தில் இருக்கிறது, சந்திரன் இருக்கின்ற வீட்டிலேயே தான் இருக்குது. 11வது நட்சத்திரம் என்ன சொன்னா சந்திரன் நின்ற வீட்டுக்கு 5வது வீட்டுல இருக்குது. 20வது நட்சத்திரம் சந்திரன் நின்ற வீட்டுக்கு 9வது இடத்துல இருக்கு. இது செருக்கு அமைப்பை உடையது. அப்ப என்ன செய்யணும்னா, ஒரு தொழில் பார்க்கின்ற நபர், ஒரு வேலை பார்க்கின்ற நபர், எந்த இதாக பணத்தை அடுத்தவனிடம் இருந்துதான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இயல்பில் இருக்கின்ற என்ன வேலை பார்த்தாலும் அவர்கள் முதலில் செருக்கு இல்லாமல் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். செருக்கு இல்லாம பேச கற்றுக்கொள்ளணும். வந்தவன்ட்ட சொன்னா தட்டாபுடா தக்கடா பக்கடா நம்ம என்ன சொன்னான், போயா சரியா நான் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டேன், என் பொண்டாட்டிகிட்ட கேட்கணுமா இல்லைன்னா மச்சான்கிட்ட கேட்கணுமா எங்கள் அம்மாட்ட கேட்கணும், கலந்துக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போவோம். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்னா, செருக்கில்லாமல் நம்மள்கிட்ட வர்ற கிளையண்ட்டையோ அரசாங்க வேலை பார்த்தாலும் நம்மளை போய் வெளியே போய் ஒரு நற்பெயர் சொல்லணும் இல்லையா. அந்த சார்ட்ட போனேன், நல்லா பார்த்து பேசி கனிவோடு பேசினாரு, எந்த வித பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியா முடிச்சு தாரேன்னு சொன்னார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நம்மளை மேன்மைப்படுத்தும். அவன்கிட்ட போன ஐயா நாயா கடிக்க ஐயா உட்கார கூட சொல்ல மாட்டேங்க ஐயா அப்படிங்கிற பேச்சை வாங்கி கொடுப்பது உங்களுடைய செருக்கு. நான் யார் தெரியுமா? நான் அரசாங்கத்துல பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி உட்கார்ந்துருக்க. நீ வந்த உடனே என்ன சொல்றான்னா சேர்ல உட்காரணும், ஏத்தாப்புல கிடக்கிற ஸ்டூல்லையோ சேர்லயோ உட்காரக்கூடாது, நான் சொன்னாதான் உட்காரணும் அப்படிங்கிற இந்த மாதிரி வன்மம் பேசுகின்ற நபர்கள் இன்னும் உலகத்தில் இருக்கிறார்கள். இது என்ன காரணம் என்று சொன்னால் ஜென்ம ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் ஜென்மத்திலே இருக்கிறது, 5ஆம் இடத்திலே இருக்குது, 9ஆம் இடத்துல இருக்கிறது. அப்ப பெரும்பாலான பேச்சினால் கெட்டவர்களுடைய வாழ்க்கை என்ன காரணம்னா, தங்களுடைய பாரம்பரியத்தை அந்த இடத்தில் காட்டக்கூடாது. நீ பொது வெளியில் வேலைக்கு போய் விட்டாய், பொது வெளியில் வேலைக்கு போய் உனக்கு உங்களுக்கு என்ன சொல்றான்னா, அந்த பாரம்பரியத்தை அந்த இடத்தில் காட்டக்கூடாது. நான் யார், என்னுடைய பரம்பரை என்ன, என்னுடைய பூர்வ புண்ணியம் என்ன, என்னுடைய பாக்கியம்
என்னுடைய பாக்கியம் என்ன, என்னுடைய குலதெய்வம் எவ்வளவு வலிமையான, இந்த இதெல்லாம் நம்ம அந்த கலட்டி எடுத்து வச்சுட்டு நமக்கு என்ன சொல்லணும், 2வது நட்சத்திரத்தில் இருந்தோ 11வது நட்சத்திரத்தில் இருந்தோ 20வது நட்சத்திரத்தில் இருந்தோ, 2வது நட்சத்திரம் தனம், 11வது நட்சத்திரம் லாட்ரி யோகம் உடையது. ஏன்னா அது சமூக வேதை. அந்த நட்சத்திரத்தை கொஞ்சம் பிடிச்சு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த லாட்ரி யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கொடுக்காதுன்னா சொல்லவே முடியாது. 20வது நட்சத்திரம் பரிபூரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் 2, 11, 20 இயக்குவதற்கு யாரை பிடிக்கணும்? எல்லாரும் என்ன செஞ்சிருப்போம்? நம்மளுடைய 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணியிருப்போம். தானம் பண்ணாம கண்டிப்பாக இருக்க மாட்டோம். அப்ப என்ன சொல்றான்னா நீங்கள் என்ன சொல்றான்னா, இந்த வருமானம் வர வைக்கணும். அப்ப வருமானம் வரணும்னா உங்களுக்கு பணிவான பேச்சு இருக்கும். அடுத்தவன் சட்டப்பைக்குள்ள இருக்கிற துட்டை நம்ம கைக்கு வரணும். அந்த வருகின்ற வரை அந்த பேச்சு என்ன சொல்றான்னா குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கணும். இது பெரும்பாலான இடங்களில் இல்லை. யாராவது இனிமேல் அப்படி உங்களுடைய இயற்கை சுபாவமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நபர்களும் உங்களுடைய கர்மா என்ன, உங்களுடைய ஹெரிட்டேஜ் என்ன, உங்களுடைய பாரம்பரியம் என்ன என்பதை பற்றி யாருக்குமே தெரியாது. மீசை வச்சிருக்கிறவங்களாம் பூரா வீர அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. அப்ப நீங்கள் உங்களுடைய தன வருவாயை கையில் நல்லபடியாக வரணும்னா உங்களுடைய 2வது நட்சத்திரம் உங்களை அகராதி பேச வைக்கும். 11வது நட்சத்திரமும் அகராதி பேச வைக்கும். 20வது நட்சத்திரமும் அகராதி பேச வைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த பேச்சை விட்டுறணும். மென்மைக்கு வர வேண்டும். பணம் வேண்டுமா? மென்மைக்கு வரணும். அதனால என்ன சொன்னான்னா நாம் செருக்கை விட்டு தனவரவு வருவதற்கு எந்த தெய்வங்களை கும்பிட்டால், தனவரவு வருவதற்கு எந்த தெய்வங்களை கும்பிடணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய 2வது நட்சத்திரத்திற்குண்டான பொருள், இனிப்பு, அதுக்கு பழம், இதை என்ன சொன்னான்னா முருகன் கோவிலுக்கு கொடுக்கலாம், விநாயகர் கோவில்ல கொடுக்கலாம். அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிரும். அப்ப விநாயகரை நீங்கள் கும்பிட்டு உங்களுடைய 2வது நட்சத்திரம் போடும்போது அந்த 2வது நட்சத்திரத்திற்குண்டான உணவை விநாயகருக்கு என்ன சொன்னா நிவேதமானமாக சமர்ப்பித்து அவரை இல்ல பணவரவுக்கு எனக்கு இந்த இவரே போதும் அப்படின்னா நீங்கள் விநாயகரை பிடித்துக் கொள்ளலாம். பிடித்துக்கிட்டு உங்களுடைய 2வது நட்சத்திரத்திற்குண்டான உணவையோ 11வது நட்சத்திரத்திற்குண்டான உணவையோ 20வது நட்சத்திரத்திற்குண்டான உணவையோ நீங்கள் வைத்து 3 வரும் அந்த மாசத்துல. இதை யாரும் ரெகுலரா செய்யறது இல்லை. 2வது நட்சத்திரத்திற்குண்டான உணவு அந்த பழத்தை விநாயகருக்கு பாதத்துல வச்சு அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நைட் பண்ணி வரணும். அதே சமயத்துல 11வது நட்சத்திரம் போடும் போதும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை வைத்து நம்ம கும்பிடணும். 20வது நட்சத்திரத்துக்கு உண்டான இதை வச்சு நீங்க முறையா கும்பிட்டு பாருங்க. விநாயகர் எப்பயுமே என்ன சொன்னான்னா கொஞ்சம் சாத்மீகத்திற்கு உரியவர். அப்ப அந்த சாத்மீகத்திற்கு உரியவர் அப்படின்னா ரகசிய வருமானம் வரணும். ரகசிய வருமானம் என்ன? கார் வாங்கிட்டான், வண்டி வாங்கிட்டான், நிலம் வாங்கிட்டான், தோட்டம் வாங்கிட்டான், துறம் வாங்கிட்டான், எப்படியா நம்மளும் முக்கி பாடுபடுறோம் அப்படிங்கிறத உங்க காது கூட பேசுவான். அதற்கு விநாயகர் வழிபாடு தான் சிறந்தது. நீங்க எங்கேயும் போய் நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை
நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை ஒரு இடத்துல கிடக்குது. அது அந்த ஊருக்காரனுக்கு வந்து என்ன சொல்றான்னா, அந்த உங்க இடத்தில் வடிவமைக்கப்பட்ட கோவில் தான் உங்களுடைய பஞ்சபூத சக்திக்கு ஒத்துப்போகும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அதோடைய சீதோசன நிலை தான் உங்களுக்கு ஒத்துப்போகும். சும்மா போய் வந்து என்ன சொன்னா, நான் காசிக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படிமா. திடீர்னு என்ன செய்ய, நான் காசிக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படிமா. நீ காசிக்கு போயிட்டு வந்து என்ன செஞ்ச அப்படின்னு. காசிக்கு போயிட்டு வந்துட்டோம்னா என்ன சொல்றான்னா, பாவக்காய் கசப்பை எடுத்து விடுவாயா. மாசம் மாசம் ஒரு குரூப் என்ன சொல்றான்னா வந்து சுடுகாட்டுக்கு போய் சொல்லிட்டு இருக்கான், ஒரு குரூப் காசிக்கு கூட்டுட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பல பேருடைய கர்மாவை இழுப்பதற்குண்டான வாய்ப்பு. அப்ப நம்மளுடைய ஊர், நம்மளுடைய இடம், இதுல எந்த கோவில் இருக்குன்னு பாரு. இதுல கண்டிப்பாக சிவன் கோயில் இருக்கும், முருகன் கோயில் இருக்கும், விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் தெருவுக்கு தெருவு இருப்பார். அதுல உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு வச்சுடுங்க. உங்களுடைய 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான பலம், 11வது நட்சத்திரத்திற்கு உண்டான பலம், 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான பலம், இந்த 3ஐயும் வைத்து விநாயகரை நீங்கள் கும்பிட்டு வர வர உங்களுக்கு நல்ல கேட்டதை ஆரம்பிடாம கொடுத்துட்டு போகக்கூடிய கிளையண்ட் வருவோம். இது ஜோதிடர்களுக்கு மட்டுமல்ல, நீங்க எந்த துறையில வேலை பார்த்தாலும் உங்களுக்கு பணம் சரளமாக வரும். யாருமே இன்னைக்கு வரைக்கும் டிவியில யூடியூப்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம 2வது நட்சத்திரத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கோம். 2வது நட்சத்திரத்தோடைய தொடர்பு ஜென்மம். அதுக்கடுத்து என்ன சொன்னா, அந்த ஜென்மத்து சந்திரன் நின்ற இடத்துக்கு 5ஆம் இடத்துல உங்க தாத்தா இருக்காரு இல்லையா, அவரை நீங்க நினைக்க மாட்டீங்களா? 9ஆம் இடத்துல 9ல உங்க அப்பா இருக்காருல, நினைக்க மாட்டேன். உங்க அப்பாவுக்கு 20வது நட்சத்திரமும் உங்க தாத்தாவுக்கு என்ன சொன்னா 11வது நட்சத்திரம், உங்களுக்கு 2வது நட்சத்திரம். அப்ப இந்த 3 பேரையும் கனெக்ட் பண்ணணும். அப்ப விநாயகர் கோயிலுக்கு போய் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு 2, 11, 20 நட்சத்திரத்திற்கு நாம் போகும்போது அந்த பலங்களை வைத்து கும்பிட்டு விநாயக பெருமானை மனதார வழிபாடு செய்யுங்கள். முடிஞ்சு வச்சா இவ்வளவுதான். சப்ஜெக்டோடைய கண்டென்ஸ் வந்து என்ன சொன்னா இவ்வளவுதான். ஏன் பண போராட்டம் வருது? பண போராட்டம் வருதுன்னா, 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் வந்து ஜென்மம், அணு ஜென்மம், திருஜென்மத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மண்டகணம் வந்துடக்கூடாது. மண்டகணத்தாலதான் சில பேர் என்ன சொல்றாருன்னா வந்து, சில பேர் நல்ல கோடி கோடியா சம்பத்தியம் பண்ணுவான். எவன் செருப்பு அடிச்சாலும் பட்டுக்கிடும். அப்படி பட்டுக்கிடுவான்னா செருப்பு அடிக்கிறது கிடையாது. எதிராளி கேட்கறத கேட்டு 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 சரி 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 சரின்னு வந்துடும். அப்ப அவன் பெரிய லெவல்ல இருப்பான். செருக்கோடு இருந்தவன் இன்று வரை கஷ்டப்படத்தான் செய்யணும். அந்த செருக்கு என்பது எதனால் வருகிறது என்று சொன்னால், நாம், நம்மளுடைய தாத்தா, நம்ம அப்பா, இந்த 3 பேருடைய ஜீன் நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறது. வந்துடும் இல்லையா? அப்பா ஓரத்தில் நிற்காரு, தாத்தா ஓரத்தில் நிற்காரு, பிள்ளை துள்ளத்தானே செய்யும். இது இயற்கை தானே? அப்ப 2, 11, 20வது நட்சத்திரங்களை நீங்கள் இயக்கி 100% வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக உங்களுடைய 2வது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் இருக்கும் இல்லையா, அவர் ராசிக்கு 6, 8, 12 போய் மறையக்கூடாது. மறைந்தால் நீங்கள் கண்டிப்பாக பொருளாதார நிலைமையில் கொஞ்சம் பின்தங்கியவராக இருப்பீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை. அதனால பரிச்சித்து பாருங்கள். அதற்கடுத்து முருகனை சில பேர் கும்பிடணும்னு பிரியப்படுவீங்க. முருகன், விநாயகர் என்று சொன்னால் ரகசியம், முருகன் என்று சொன்னால் கம்பீரம். இப்ப நான் கம்பீரமா தான் பேசி பழக்கப்பட்டுட்டேன், என்னால முடியல சார், என்ன பண்றதுன்னா, நீங்க என்ன சொன்ன, முருக கோயிலுக்கு போங்க. 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானமாக அங்க அவன் நல்லா வந்து என்ன சொல்றான்னா வந்து அழகா ஒரு கேரி பேக்ல கொடுத்து சாமி பாதத்துல வச்சிருங்க அப்படின்னா செய்யத்தான் செய்வாங்க. 11வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை அங்க கொண்டு போய் தானமாக கொடுக்கலாம். இல்ல அவங்க வாங்கல சார் அப்படின்னு நான் வந்தேன் சார், அங்கேயே யாருக்காவது தானமாக கொடுத்துருவேன். எத்தனை பேர் இருக்காங்க தானமாக கொடுக்கலாம். 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருளையும் நான் கம்பீரமாக பேசி பழக்கப்பட்டு விட்டேன். என்னால் அது இயற்கை, என்னால் மாற்ற முடியாது என்று நினைக்கின்றவர்கள் கண்டிப்பாக
முருகனை போய் கும்பிடலாம். அதற்கடுத்து சமீப காலமாக வெற்றி கூடி நாட்டக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் வராகி தாயார். வராகி தாயாரை யார் ஒருவர் சிம்பிளான ஒரு வராகி ஒரு கை அடக்கம் உள்ளதை ஒன்று வாங்குங்க, வாங்கி உங்கள் பூஜை ரூமில் வைங்க, இல்லை அலுவலகத்தில் வைங்க, வச்சு நீங்கள் கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் வராகியால் இந்த வராகிக்கு என்ன செய்யணும்? 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரத்திற்கு அதற்குண்டான அந்த நட்சத்திரத்திற்குண்டான பொருளை அந்த இனிப்பு அந்த பழங்களை வைத்து வழிபாடு செய்து நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் உங்களுக்கு சிக்கல்களும் சங்கடங்களும் வராது. இது பரிசித்து பார்க்கப்பட்ட உண்மை. அப்ப எத்தனை தெய்வங்கள் வருது? ரகசியமான பண வருமானத்திற்கு விநாயக பெருமானும், கம்பீரமாக பேசி பணம் வாங்குவதற்கு முருகப்பெருமானும், என்னதான் இருந்தாலும் வராகி என்று சொல்லக்கூடிய அந்த பன்றி முகத்தோடு இருக்கின்ற அந்த கௌளவ ஆதிபத்தியமுடைய காரணத்துக்குண்டான அந்த தாயார் ஒரு வலிமையான சக்தி என்பதை நான் பல வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன். ஏன்னா அதை நினைச்சு கும்பிட்டாச்சுன்னா வேலை நடந்துடும். அந்த அளவுக்கு வலிமையான தெய்வம். அதனால இந்த 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரங்களை இவங்களாதான் இது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது விநாயகர், முருகப்பெருமான், வராகி தாயார். இதுல உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க பிடிச்சிடுங்க. ஆனால் 2, 11, 20 தொடர்ச்சியாக இயக்கணும். ஒரு மாசத்துல 3 தடவை வந்துடுது. அப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டுமே, அதோட சிம்பல் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஏன் 11வது நட்சத்திரம் அதோடு தொடர்புடையது, 20வது நட்சத்திரம் பரிபூரணத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம இயக்க மாட்டோம். ஏன்னா எதையுமே ஒன்றை கற்றுக் கொடுத்துடலாம். இப்ப நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் யூடியூப் வீடியோ பாக்குறீங்க. செயல்படணும். இந்த செயல்பாடு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அப்ப உங்களுக்கு முருகப்பெருமானே வச்சுக்கலாம், விநாயகப் பெருமானே வச்சுக்கலாம், வராகி தாயாரை வச்சுக்கலாம். இதை பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக வராகி தாயாரை வைத்து நான் நிறைய வெற்றி பெற்றிருக்கேன். அது வேலை செய்யும். அதே மாதிரி நீங்களும் இந்த 2, 11, 20 நட்சத்திரங்கள் 1, 5, 9 கட்டத்துக்குள்ளே உட்கார்ந்த காரணத்தினால அதுக்கு கொஞ்சம் டாம்பிகம் உண்டு. அந்த டாம்பிகத்தை நம்ம என்ன சொன்னோம்னா கொஞ்சம் மென்மையாக்கி, ரொம்ப டெம்பரா இருக்கிறத கொஞ்சம் இலகுவாக்கி நீங்கள் இந்த தெய்வத்தோடைய பாதங்களில் 2, 11, 20க்கு உண்டான அந்த உணவுகளை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து தானம் பண்ணினால் கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் மேன்மையுள்ள ஒரு நபராக வருவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள். இதே மாதிரி நான் 9 தாரைகளுக்கும் தாராபலனுக்கும் சொல்றேன். இன்னைக்கு 1க்கும் 2க்கும் தான் சொல்ல முடிஞ்சது. இந்த வீடியோ சீக்கிரமா ஏற்றிடுவேன். கண்டிப்பாக எல்லோரும் பண கஷ்டம் இல்லாமல் வாழ வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.